Xiaomi ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லை, மற்ற சில ப்ராடக்ட்டையும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் Xiaomi Mi Band HRX எடிஷன். இது ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர். இதை Mi Band 2க்கு சக்ஸஸராக லான்ச் பண்ணாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் Mi Band HRX எடிஷனோட அன்பாக்சிங் மற்றும் இனிஷியல் செட்டப் பற்றி பார்க்கலாம். என் பேர் ஜோஸ்டின், நீங்கள் பார்க்குறது Mr.technotamil. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் Mr.technotamilக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் ட்ராக்கர் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த ட்ராக்கரை வைக்கிறதுக்கு ரப்பர் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. அப்புறமா யூசர் மேனுவல் கைடும் இருக்குது. கடைசியாக இந்த ட்ராக்கரை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கிரேடலும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கிரேடலை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கர் பற்றி பார்க்கலாம். இந்த ட்ராக்கரில் 0.42 இன்ச் OLED டிஸ்பிளே இருக்குது. அதோட ஒரு கெப்பாசிட்டிவ் கீயும் கொடுத்துருக்காங்க. இந்த கெப்பாசிட்டிவ் கீயை டச் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்டெப்ஸ், கேலரி, டிஸ்டன்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். பின்னாடி Mi Band 2ல் இருக்க மாதிரி இந்த பேண்டில் ஹார்ட் ரேட் சென்சர் கிடையாது. அதனால் பின்னாடி எம்டியாக தான் இருக்குது. இந்த பேண்டோட டிசைன் Mi Band 2ல் இருந்த அதே டிசைன் தான். ஆனால் Mi Band 2ல் ஹார்ட் ரேட் சென்சர் இருந்துச்சு, இதில் ஹார்ட் ரேட் சென்சர் கிடையாது. நீங்கள் இந்த ட்ராக்கரை கொடுத்துருக்க ஸ்ட்ராப்புக்குள்ளே வச்சு கையில் மாட்டிக்கணும். வேறு சில கலர்லேயும் ஆன்லைனில் ஸ்ட்ராப் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ராக்கரில் 70 mAh பேட்ரி இருக்குது. இந்த 70 mAh பேட்ரி உங்களுக்கு 23 நாள் ஸ்டாண்ட் பை டைம் இருக்கும்னு Xiaomi சொல்லியிருக்காங்க. அதோட இந்த பேண்டில் பெடோமீட்டர், அதாவது நம்ம ஸ்டெப்ஸை கால்குலேட் பண்ணுற ஒரு சென்சர், இதோட அல்கோரிதமையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா Xiaomi சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு இந்த பேண்டோட ஃபுல் ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம். இந்த பேண்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு இவங்க கொடுத்துருக்க சார்ஜிங் கிரேடலை வச்சு தான் சார்ஜ் பண்ணணும். இந்த சார்ஜிங் கிரேடலை பத்திரமா வச்சுக்கோங்க. இது தொலைஞ்சிருச்சுன்னா இந்த ட்ராக்கரை சார்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். இந்த பேண்டில் IP67 ரேட்டிங் இருக்குது. அதனால் இந்த பேண்ட் தண்ணியில் பட்டாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த பேண்டில் கனெக்டிவிட்டிக்கு Bluetooth 4.0 இருக்குது. இந்த பேண்டோட கம்பேட்டபிலிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா Android 4.4லேருந்து அதுக்கப்புறம் வந்த வெர்ஷனில் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி iOS 7லேருந்து அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்லையும் சப்போர்ட் ஆகும். இப்போது இனிஷியல் செட்டப் பற்றி பார்க்கலாம். இந்த பேண்டை செட் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோர்லேருந்து மீஃபிட்னு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஆப்பிள் ஸ்டோர்லேயும் இருக்குது. இந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் மீ அக்கௌண்ட்டை வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட மீ அக்கௌண்ட் இல்லைனா புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஆப்புக்குள்ளே போய் ஆட் டிவைஸில் பேண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா பெர்மிஷனும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ப்ளூடூத் ஆன் பண்ணி உங்கள் ஃபோன் பக்கத்தில் வச்சிங்கன்னா உங்கள் ஃபோன் இந்த பேண்டை சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த பேண்ட் வைப்ரேட் ஆகும். அப்போ இந்த கெப்பாசிட்டிவ் கீயை டச் பண்ணிங்கன்னா இந்த பேண்ட் உங்கள் ஃபோன் கூட பேர் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பேண்டில் இன்கமிங் கால் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கலாம், சைலண்ட் அலார்ம் செட் பண்ணிக்கலாம், இன்னும் டைம் ஃபார்மேட் செட் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் கையை தூக்குனா இந்த பேண்டில் இருக்க இன்ஃபோ தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதோட ஆக்டிவிட்டி கோல், வெயிட் கோல் செட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த ஆப்பில் இருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்டெப்ஸ், கேலரி, டிஸ்டன்ஸ் எல்லாமே இந்த ஆப்போட சிங்க் ஆயிரும். இந்த ஆப்பை வச்சு உங்களோட பழைய ரெக்கார்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஸ்டெப்ஸ், கேலரி, டிஸ்டன்ஸ் எல்லாமே டெய்லி 12 மணிக்கு ரீசெட் ஆயிரும். இந்த பேண்ட் மூலமாக நீங்கள் ஸ்லீப் மானிட்டரிங்கும் பண்ணலாம். இப்போ இந்த பேண்டோட ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். இந்த Mi Band HRX எடிஷன் mi.comல 1299 ரூபாய்க்கு சேல் ஆகுது. இதோட லிங்க்கை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா இதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பேண்டோட ரிவ்யூவை இந்த பேண்டை நான் நல்லா யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதோட Mr.technotamil அஃபிஷியல் பேஜை Facebook, Instagram, Twitterல ஃபாலோ பண்ணிக்கோங்க.